பைரவி நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமோ சிந்து இந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அன்னபூரணி நினச்சி ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க. அந்த இடத்துலயே அன்னபூரணி மயங்கி கீழே விழுந்துருவாங்க. ஏன்னா சிந்து மேலே அதிகமான நம்பிக்கை வச்சிருந்தேன் நான். ஆனால் இன்னைக்கு சிந்து என்னை முழுமையாக ஏமாத்திட்டா. இந்த அளவுக்கு என்ன ஏமாத்துவான்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ட்டு ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணாங்க சிந்து. நான் சொல்கிறத கேளுங்க அத்தை, நீ சொல்கிறத நான் எது கேட்கணும் அப்படின்ட்டு பயங்கர ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு அந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா அன்னபூரணி மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. பைரவிக்கு ரொம்ப பயம் எழுது. ஐயோ அத்தை மயங்கி விழுந்துட்டாங்க, என்ன ஆயிடுச்சுன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போகிறாங்க. ஏன்னா அன்னபூரணிக்கு அவங்களோட ஹெல்த் இஷ்யூ என்ன அப்படின்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால பைரவி ரொம்ப பயந்து போய் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனானுவாங்க. சிவா நான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன், இல்லை நான் தெரிஞ்ச ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கேப் புக் பண்ணிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. என்னாச்சு பைரவி இந்த அளவுக்கு துடிச்சு போகிறோம் அப்படின்ற மாதிரி ஆறுமுகம் யோசிக்கிறாங்க. ரெகுலராக செக் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுவாங்க. பைரவி ஹாஸ்பிட்டல் வெளியே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஆறுமுகம் என்னாச்சு பைரவின்றாங்க. ஒன்றும் இல்லையே அத்தைகிற மாதிரின்னு தான் வந்தான்றாங்க. இல்லை உன்னோட முகத்தில் ஏதோ ஒரு பயமோ பதட்டமோ தெரியுது. என்னுடைய முகத்தில் என்ன பயம் தெரியுது, என்ன பதட்டம் தெரியுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க. அத்தைக்கு எதுவும் வாங்கக்கூடாதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய பிரமோல பைரவி எந்த விஷயத்த மறைச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது ஆறுமுகத்துக்கு தெரிய வருமா இல்லையான்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.